பொன்னி வந்து ரொம்ப சந்தோஷமா அந்த எலக்ட்ரிக் ஸ்டவ் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. இந்த சொல்லி உஷா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாரி பொன்னி அவ்வளோதான். அவ எதுவும் சமைக்க போறதில்ல. அவளுக்கு வந்து கண்டிப்பா வந்து விறகும் இல்ல. இன்னைக்கு அவ பட்னி தான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. பரவால்ல பொன்னி இங்கேயே சாப்பிட சொல்லலாம் அப்படின்னு எல்லாரும் சொன்னோனே, உடனே வந்து அதெல்லாம் எப்படி இங்கே சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு உஷா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பொன்னி வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோனே பொன்னி கையில என்ன இருக்கு? பாக்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா இந்த மாரி பொன்னி வந்து நான் சைக்கிள் ரேஸில கலந்துக்கினேன். அதுக்கு தான் இந்த கிஃப்ட் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கப்புறம் இதில தான் சமையல் பண்ண போறேன் அப்படின்னோனே எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னது பொன்னிக்கு எலக்ட்ரிக் ஸ்டவ் பரிசா கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து பொன்னி வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து அந்த எலக்ட்ரிக் ஸ்டவ்வை எடுத்து வைக்கிறாங்க. சரி வாங்கிட்டு சரி எப்படி சமைக்கணும் தெரியுமா இதில்? அதுதான் தெரியாதே. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து சக்தியோட அக்கா வந்து சொல்லிக் கொடுக்குற வா பொன்னி அப்படி சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்குறாங்க. இது ஒன்றுமே இல்லை, இப்படி ஆன் பண்ணணும், அதுக்கப்புறம் சூடாயிடும், பிரச்சனையே கிடையாது, ரொம்ப ஈஸி இது சமைக்கிறது. அதே டைமில் உனக்கும் வேலை ரொம்ப மிச்சமாகும் பொன்னி. நிஜமாவா? ஆமாம் அப்படி சொல்லி சொன்னோன்னே எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாங்க. உடனே வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உஷாவோட கேங்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சே, இவ சமைக்க ஆரம்பிச்சிடாலே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பொன்னி மலை சாப்பாடு குழம்பு எல்லாமே அழகாக செஞ்சிடுறாங்க. உடனே வந்து பார்த்துட்டு எல்லாருமே அசந்து போகிறாங்க. பொன்னி இவ்வளோ சூப்பராக சமைச்சிட்டாலே கொஞ்ச நேரத்தில் அப்படின்னோடனே, இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, நான் கடகடன்னு சமைச்சிட்டேன், எனக்கும் நிம்மதியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. சரி எல்லாம் சமைச்சிட்டியா? ஆமாம் எல்லாம் சமைச்சிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. உடனே அங்கேருந்து எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. பார்த்தீங்களா பொன்னி வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கிட்ட சொல்கிறாங்க. ஜெயா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வராரு பொன்னியோட மாமனார். பொன்னி சூப்பர் பொன்னி சைக்கிள் ரேஸில் வின் பண்ணி வாங்கியிருக்கா, எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சக்தியோட சிஸ்டர் சொல்கிறாங்க. சக்தி வந்தோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு பார்த்துட்டு. அதுக்கப்புறம் சக்தியும் பாராட்டுறாரு. பரவாயில்ல பொன்னி சைக்கிள் ரேஸில் வின் பண்ணி நீ வாங்கியிருக்க, எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாராட்டுறாரு. அடுத்து வந்து ஒரே ஒரு விஷயம் பொன்னி, இன்றைக்கி நான் உன் கூட சாப்பிட்லான் இருக்கேன், சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. அதை கேட்டு ஜெயா வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து என்ன பொண்டாட்டி கூட புருஷன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்றான், இது என்ன தப்பு இருக்குது ஜெயா, வீடு அவன் சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்னோடனே, இங்கே சமைச்சதெல்லாம் வேஸ்ட்டாக போகுது, ஏற்கனவே நீங்கள் போய் அங்கே சாப்பிட்றீங்க, இது இவனும் போய் சாப்பிட என்ன நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து சரி இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டோம் வீடு அப்படின்னோடனே, சரி அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்பா சக்தி இன்னைக்கு எப்படியோ சாப்பாடுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டான், நல்ல சாப்பாடு சாப்பிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு சக்தியோட அண்ணன். அடுத்து வந்து சக்தி வந்து சாப்பிட, ஏன் பொன்னி எனக்கு சாப்பாடு போட மாட்டேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து சாப்பாடு போடுறாங்க. சாப்பிட சக்தி எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. உடனே பொன்னி சந்தோஷம் அளவே இல்லை, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்து சக்தி உண்மையிலே நல்லா இருக்கா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பொன்னி, எனக்கு இவ்வளோ நாளாக சாப்பிட்ட மாதிரியே இல்லை, இன்றைக்கி தான் உன் கையால் சாப்பிட்டோன்னே சாப்பிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. தேங்க்ஸ் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட முடியுது.